பென்டத்ரான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆன அனைவருக்கும் முதலாவது எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கும் முதல் மாதிரி பென்டத்ரான் நடக்கப்போகிற போட்டியை பற்றின ஒரு முன்னாயத்தம், ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு தரத்துக்காக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்திக்கொள்கிறோம். இதில் முதலாவதாக பென்டத்ரானோட ஃபைனல் ரவுண்ட் 21ஆம் தேதி 3ஆம் மாதம் இந்த கிழமை நாங்கள் காலமை 8 மணிக்கு சுத்தானந்தா ஹால்ல செய்ய போறோம். இதுல மொத்தமா 3 வகையான ரவுண்ட் இருக்கு. அதுல ஒவ்வொரு ரவுண்டும் எப்படின்றத பத்தி நான் சொல்லிடுறேன். முதலாவது நக் அவுட் ரவுண்ட், அதாவது மூன்று படிமுறை இருக்கு. அதுல முதலாவது படிமுறை நக் அவுட். அந்த நக் அவுட் ரவுண்ட்ல முதலாவதா 2 ரவுண்ட் இருக்கு. நக் அவுட்ல முதலாவது ரவுண்ட் என்ன? ரவுண்டோட பேர் குயிஸ் த்ரோ. இதுல மொத்தமா 25 வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். ஆனா அந்த 25 வினாக்களும் எம்சிக்கு வினாக்கள் இல்ல. உங்களுக்கு திரையில காட்டப்படுற வினாக்களுக்கு யாரு முதலாவது பஸரை அழுத்துறீங்களோ அந்த அணிக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அந்த அணிக்கு சரியான விடை கொடுக்கும் பட்சத்துல மதிப்பெண் முறைப்படி புள்ளிகள் வழங்கப்படும். பிழையான விடை கொடுக்கும் பட்சத்தில் ஏனைய அணிகளுக்கு வாய்ப்பு எதுவுமின்றி அடுத்த வினாவுக்கு நகரப்படும். அப்ப இதுல மதிப்பெண் முறை என்று இருக்கும்போது முதல் 5 பாடங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். கணிதத்துக்கு 3 மதிப்பெண், விஞ்ஞானம் 3 மதிப்பெண், ஐடி தகவல் தொழில்நுட்பத்துக்கு 2 மதிப்பெண், பொது அறிவுக்கு 1 மதிப்பெண், விளையாட்டுகளுக்கு 1 மதிப்பெண். இந்த மதிப்பெண் முறையை கிரெடிட் சிஸ்டம் என்று சொல்லுவோம். இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வினாக்கள் மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு வினாவுக்கும் நாங்க அதிகபட்சமாக 1 நிமிடம் தருவோம். அடுத்தது நக் அவுட் ரவுண்டோட 2வது ரவுண்ட் பாத் ஃபைண்டர். இது ஒரு குழு புதிர் போட்டி. நீங்க புதிர முடிக்கிற வேகம் மற்றும் துல்லியத்தின் அடிப்படையில தான் இங்க புள்ளிகள் வழங்கப்பட போகுது. அதாவது நீங்க புதிர பூர்த்தி செய்யற சதவீதத்தின் அடிப்படையும் முழுமையாக பூர்த்தி செய்ய எடுக்கிற நேரத்தின் அடிப்படையிலும் தான் இந்த பாத் ஃபைண்டர் நக் அவுட் 2வது ரவுண்ட்ல உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இது முதலாவது சுற்று. இந்த சுற்றுல முதலாவது ரவுண்ட் நக் அவுட்டோட குயிஸ் த்ரோ, மற்றது 2வது ரவுண்ட் நக் அவுட்டோட பாத் ஃபைண்டர். இந்த 2 ரவுண்ட்லையும் நீங்க ஒவ்வொரு குழுவும் எடுக்கிற மார்க்ஸை அடிப்படையாக கொண்டு 2ஐயும் கூட்டி தான் நக் அவுட்டோட டோட்டல் எடுப்போம். இந்த நக் அவுட் டோட்டல்ல மதிப்பெண்களை ஏறுவரிசைப்படுத்தி நாங்க முதலாவது 5 அணிகளை தெரிவு செய்து நாங்க அடுத்த சுற்றுகளுக்கு அந்த 5 அணிகளையும் கொண்டு போவோம். அடுத்தது 2வது சுற்று. இது தகுதி சுற்று, அதாவது குவாலிஃபயர் சுற்று. இந்த குவாலிஃபயர் ரவுண்ட்ல முதலாவது ரவுண்டோட பேர் திங்க் அண்ட் ஸ்டக். ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு பாடத்தை தெரிவு செய்ய வேண்டும். பாடத்தை தெரிவு செய்து அந்த தலைப்புல 5 வினாக்கள் உங்களுக்கு வினாவப்படும். இது ஒரு பல்தேர்வு வினான எம்சிக்யூ கொஸ்டின். நீங்க திரையில காட்டப்படுற கேள்விகளுக்கு விடைய பஸரை அழுத்தி விடையளிக்க வேண்டும். விடையளிக்கும் பொழுது ஒவ்வொரு திரையிலையும் காட்டப்படும் வடிவத்தில் மேசையில் உள்ள கோப்பைகளை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி கோபுர வடிவத்துக்கு கொண்டு வரணும். இந்த வடிவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காணப்படும். ஒவ்வொரு நிமிடத்திலையும் முதல் 10 செகண்ட் மட்டுமே இந்த கோபுர வடிவம் உங்களுக்கு திரையில காட்டப்படும். ஏனைய நேரத்தில் நீங்க வினாக்கள் மட்டுமே உங்களுக்கு திரையில் காட்டப்படும். நீங்க அதுக்கு விடையளிக்கலாம். இங்கேயும் புள்ளிகள் மதிப்பெண் முறையில தான் வழங்கப்படும். தவறான விடை அளிக்கப்பட்டா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. கோபுர வடிவில் அடுக்கப்பட்ட கோப்பைகளுக்கும் புள்ளிகள் நாங்க இங்க கவனத்தில் எடுப்போம். இப்ப இதுல 2 வகையான வேலைகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் போய் ஒவ்வொரு பாடத்திலையும் கேள்விகளுக்கான விடையும் அளிச்சு கொண்டு கோபுரத்தையும் அடுக்க போறீங்க. அப்ப ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் கிடைக்கப்பெறும். அப்ப ஒரு தனிநபருக்கான புள்ளி எப்படி நாங்க கொடுக்கறோம்டா,
நீங்க சரியான பதில் அளிக்கும் பட்சத்துல உங்களுடைய சரியான பதில 2ஆல பெருக்கி அதோட நீங்க அளிச்ச சரியான பதிலும் நீங்க அடுக்கின சரியான கோப்பையையும் பெருக்குவோம். பெருக்கின வார கூட்டுத்தொகையையும் இந்த சரியான பதில 2ஆல பெருக்கி வார கூட்டுத்தொகையையும் கூட்டி ஒரு தனிநபருக்கான புள்ளியாக வழங்குவோம். நீங்க உங்கள குழுமத்துல 5 பேர் இருப்பீங்க. அப்ப 5 பேருக்கும் தனித்தனியா உங்களுக்கு ஒரு தனிநபர் புள்ளி வரும். அந்த தனிநபர் புள்ளிகள் 5யும் கூட்டி அணிக்கு மொத்த புள்ளிகள் வழங்கணும்ன்றதுக்காக நாங்க அந்த 5 பேர்ட்ட தனிநபர் புள்ளிகளையும் கூட்டி மொத்த கிரெடிட் அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் கொடுத்தோம். அந்த இதுல கூட்டுத்தொகை 10. அப்ப 10ஆல பிரிச்சு நாங்க ஒரு அணிக்கான புள்ளிகளை வழங்குவோம். இப்படித்தான் முதலாவது குவாலிஃபயர் ரவுண்டோட திங்க் அண்ட் ஸ்டாக்குக்கு நாங்க புள்ளிகளை வழங்கப்படும். அடுத்தது குவாலிஃபயர் சுற்றுல 2வது சுற்று கோட் விசார்ட் இதோட பேர். இங்க உங்களுக்கு ஒரு வலைத்தளத்துல முகப்பக்கம் காட்டப்படும். அதை நீங்க HTML பயன்படுத்தி நீங்க உருவாக்க வேண்டும். அடுத்தது இப்ப உங்களுக்கு 2வது சுற்றுல குவாலிஃபயர் டோட்டல் வந்து குவாலிஃபயர் 1, 2 ரெண்டையும் கூட்டி தான் வழங்குவோம். ஆனா உங்கள் அடுத்த சுற்றுக்கு நீங்க தெரிவு செய்யப்படணும்னா இங்க நாங்க முதல் சுற்று நொக் அவுட் சுற்றோட மொத்த மதிப்பெண்ணையும் குவாலிஃபயர் சுற்றோட மொத்த மதிப்பெண்ணையும் எடுத்து கூட்டித்தான் மொத்தம் எடுத்து அதுல ஏறுவரிசைப்படுத்தி முதல் 3 அணிகளையும் தெரிவு செய்து ஃபைனலுக்கு கொண்டு போவோம். ஓகே, அடுத்தது இனி இறுதி சுற்று ஃபைனல் ரவுண்ட். இந்த ஃபைனல் ரவுண்ட்ல முதல் நொக் அவுட் குவாலிஃபை இந்த 2 சுற்றுகள்லையும் 2 போட்டிகள் வீதம் வழங்கப்பட்டது. ஆனா இங்க 3 போட்டிகள் உங்களுக்கு நடத்தப்படும். அதுல முதலாவது போட்டி வந்து கிளவர் மைண்ட். ஓகே, இங்க வந்து ஒவ்வொரு குழுவும் 2 அணியா நாங்க பிரிப்போம். எப்படின்னா 3 உறுப்பினர்கள் ஒரு குழுவாகவும் 2 உறுப்பினர்கள் ஒரு குழுவாகவும் நாங்க பிரிப்போம். இங்க 2 விதமான புதிர்கள் உங்களுக்கு வினவப்பட போகுது. முதலாவது புகைப்பட நினைவகம். இந்த புகைப்பட நினைவகம் வந்து 3 பேர் கொண்ட குழுவுக்கு வழங்கப்படும். அடுத்த 2 பேர் கொண்ட குழுவுக்கு செவிமடுத்தல் என்ற புதிர் வழங்கப்படும். இதுல அந்த 3 பேர் கொண்ட குழுவுக்கு நாங்க திரையில ஒரு புகைப்படத்தை காட்சியளிப்போம். அந்த போட்டியாளர் அதை நன்றாக அவதானிக்க வேண்டும். அடுத்ததாக அதே புகைப்படத்துல சில கூறுகள் சில பகுதிகளை வந்து நீக்கிட்டு புகைப்படம் மீண்டும் காட்சியளிக்கப்படும். நீக்கப்பட்ட கூறுகள் எது என்று குறிப்பிட்ட ஒரு கால வரையறைக்குள்ள சரியாக நீங்க கண்டுபிடிச்சு அதை வழங்க வேண்டும். சரியான கண்டுபிடிப்பு ஒவ்வொன்றுக்கும் தலா 10 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். அடுத்தது 2 பேர் கொண்ட குழுவுக்கு செவிமடுத்தல் புதிர் நடைபெறும். இந்த செவிமடுத்தல் புதிர் வந்து குறித்த ஒரு கால வரையறைக்குள்ள ஒரு ஒளிப்பதிவு உங்களுக்காக ஒலிக்கப்படும். அதை நன்றாக செவிமடுக்க வேண்டும். ஒளிப்பதிவு ஒலிக்கப்பட்ட பின் அவ்வொளிப்பதிவுல இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கு நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள் பதிலளிக்க வேண்டும். இதுலயும் சரியான பதில்களுக்கு தலா 10 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். இது ஃபைனல் இறுதி சுற்றுட முதலாவது ரவுண்ட் கிளவர் மைண்ட். அடுத்தது இறுதி சுற்றுட 2வது ரவுண்ட் வந்து பேட்டில் ஆஃப் மைண்ட். இங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒவ்வொருவராக 5 வினாக்கள் கேட்கப்படும். இவ்வளவு நேரமும் கிரெடிட் சிஸ்டம் மதிப்பெண் முறையில தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு வந்தது. இதுல தவறான விடைகளுக்கு உங்களுக்கு புள்ளிகள் எதுவுமே கழிக்கப்படையில. ஆனா இந்த பேட்டில் ஆஃப் மைண்ட் போட்டியில உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் கேட்கப்பட்டு யாருக்கு முதலாவது விட தெரியுதோ அவங்க பஸ்ஸர் அழுத்தி விடையளிக்க வேண்டும். நீங்க சரியான பதிலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். பிழையான பதில்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி குறைக்கப்படும். இதுதான் 2வது சுற்று பேட்டில் ஆஃப் மைண்ட். அடுத்த சுற்று இறுதி சுற்று தான்
பிரெயின் மேஸ். இந்த பிரெயின் மேஸ்ல இந்த போட்டியில வந்து ஒவ்வொரு அணியிலையும் ஒருவர் மட்டுமே இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு அனுமதிக்கப்படுவீர்கள். அப்ப உங்களோட குழுவோட கலந்துரையாடி ஒருத்தரை நீங்க இந்த போட்டிக்கு முன்னிறுத்தலாம். இந்த சுற்றுல அந்த புதிர் விளையாட்டு போட்டி மண்டபத்துல தான் இந்த சுற்றுக்கான புதிர் வந்து அறிவிக்கப்படும். நீங்க இது எப்படின்றத உங்களுக்கு அந்த நேரத்துல தான் நாங்க வழங்குவோம். வழங்கப்பட்ட கால வரையறைக்குள்ள நீங்க சரியான பூர்த்தி செய்த புதிர்களுக்கான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். திருப்பி வழங்கப்பட்ட கால வரையறைக்குள்ள சரியாக பூர்த்தி செய்த புதிர்களுக்கு மட்டுமே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இப்ப இந்த போட்டிகளை முடிஞ்ச பிறகு ஃபைனல்ட டோட்டல் வந்து 3 பேர்லையும் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது போட்டிகளுக்கான புள்ளிகளை கூட்டி திருப்பி அதை ஏறுவரிசைப்படுத்தி வின்னர், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப்ப நாங்க அறிவிப்போம். இதுல நீங்க பார்த்தா தெரியும், நாக் அவுட்ல முதல் 7 குழுக்கள் இருக்கும். அந்த 7 குழுக்கள்ல நாங்க 5 குழுக்களை தெரிவு செய்து குவாலிஃபையர் ரவுண்ட் தகுதி சுற்றுக்கு தெரிவு செய்வோம். அதுல 2 போட்டிகள் இருக்கு. அந்த 2 போட்டிகளையும் முதல் போட்டியிட புள்ளிகளையும் கூட்டி 3 அணிகளை தெரிவு செய்து 3 அணிகளுக்கும் 3 போட்டி வீதம் நடைபெற்று அந்த போட்டிகளோட புள்ளிகளை எடுத்து ஏறுவரிசைப்படுத்தி நாங்க இறுதி சாம்பியனை தெரிவு செய்வோம். அடுத்தது இந்த போட்டிக்கான பிரைஸ் பூல், அதாவது பணப்பரிசு வந்து சாம்பியனுக்கு 25,000, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு 15,000, செகண்ட் ரன்னர் அப்புக்கு 10,000 வீதம் நாங்க வழங்குவோம். இது உங்களுக்கு இதுல எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம்.